ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் சண்டே ஹேப்பி மார்னிங். நான் வந்து ஏபிசி ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இதை வந்து நல்லா குடிங்க. வாரத்துக்கு 3 தடவை குடிச்சிங்கன்னா நல்லாவே வந்து ஃபேஸ்லேயும் க்ளோ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னிலேருந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான குட்டி கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் 2 முனிவர்கள் வந்து ஆத்தோரத்தில் இருந்தாங்களாம். அப்போ ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்தப்ப ஒரு முனிவர் சொன்னாராம், இப்போ ஒரு கம்பளி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. அவங்க பேசிகிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஆற்றுல ஒரு கம்பளி அப்படியே மிதஞ்சு போச்சா. உடனே முனிவர் சொன்னாராம், அங்கே பாருங்கள் கம்பளி இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த முனிவர் வந்து அந்த ஆற்றுல இறங்கி அந்த கம்பளியை எடுக்க போனாராம். போனவர் ரொம்ப நேரமாக காணோமா. உள்ளேயே ஏதோ பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்தாராம். அப்போ இந்த வெளியில் இருந்த முனிவர் கேட்டாராம், ஏங்க கம்பளி எடுத்துட்டிங்கன்னா மேலே வர வேண்டியதானே, நீங்கள் ஏன் உள்ளேயே இருக்கீங்கன்னா? அது கம்பளி இல்லைங்க, கரடிங்க, அது தெரியாமல் நான் வந்து உள்ளே குதிச்சிட்டேன். இப்போ அந்த கரடி தான் என்னை விட மாட்டேங்குது அப்படின்னு. இது மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னா அந்த பிரச்சனையை பிடிச்சிட்டே அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து அந்த பிரச்சனை வந்து நம்மளை விடவே விடாதுங்க. அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பிரச்சனையை விட்டுட்டு எப்படி டைவர்ட் பண்ணலான்னு யோசனை பண்ணுங்கள். பாய், ஹாப்பி மார்னிங், பாய்.